இப்படி ஹிந்தி படிச்சீங்கன்னா இந்த ஜென்மத்துக்கு மறக்க மாட்டீங்க. என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட முதல் நாள்ல இருந்தே நான் ஹிந்தில தான் பேசுறேன். ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்களும் என் கூட ஹிந்திலேயே பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா யாரும் பேச மாட்டாங்க. அவங்க என்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆயிடும். முதல் நாள் ஹிந்தி பேச தயங்குனவங்கள ஒரு வாரத்துல நான் எப்படி ஹிந்தி பேச வச்சேன் அப்படிங்கிற டெக்னிக் உங்களுக்கு தெரியணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் நான் காமனா கேட்கிற ஒரு கேள்வி, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் நாள் நீங்க ஹிந்தி படிக்க ஆரம்பிக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு 60% ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற பதில் இல்ல நாங்க பல நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம், போன வருஷமே ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கறதான். அப்ப பேச வேண்டியது தானே அப்படின்னு கேட்டா படிக்கிறதெல்லாம் அப்பப்பவே மறந்துருது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு கூட அதே பிரச்சனை தான். ஓஹோ, நீங்க இப்ப ஹிந்தி படிச்சீங்க 2 வருஷமா? சரியான முறையில ஹிந்தி படிக்கலன்னா படிச்ச ஹிந்தி மறந்துரும். இதை இப்ப ஹிந்தில சொல்லுங்க பாப்போம். குச் குச் ஹோத்தா ஹை. இப்படிதான் ரன்பீர் கபூர் பாட்டை மனப்பாடம் பண்றது, ஷாருக் கான் நடிச்ச படத்துல இருந்து டயலாக் எடுத்து அதை 100 தடவை எழுதி பாக்குறது, இப்படி ஸ்கூல் பசங்க மாதிரி ஹிந்தி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல நீங்க ஹிந்தி பேச முடியாது. சவுத் இந்தியன்ஸ் யாரு ஹிந்தி பேசினாலும் நீங்க சவுத் இந்தியனா அப்படின்னு கேக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்னன்னா, நம்ம ஹிந்திய சரியா உச்சரிக்கிறதே இல்ல. நம்ம சேனல்ல ப்ரொனன்சியேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் எல்லா வீடியோஸும் நான் கிரியேட் பண்றேன். பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல நீங்க ஒரு தடவை வீடியோ பார்க்கும் போதும் உங்களை அறியாமலேயே நீங்க ஹிந்திய சரியா உச்சரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சம்மர் வரப்போகுது இல்லையா? எனக்கு என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸ்ல ஒருத்தர் சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஒரு தடவை சம்மர் லீவ் வரும்போதும் அவங்க குழந்தைங்களை ஆக்டிவிட்டிஸ்ல சேர்த்துட்டு இந்த வருஷம் சம்மர்ல நம்ம ஹிந்தி படிச்சு முடிச்சிடணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்களாம். 3 சம்மருக்கு அப்புறமும் அவங்களால அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்மளோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸ்ல ஜாயின் பண்ணாங்க. இந்த சம்மரோட ஹிந்தி பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ ஜாயின் பண்ணிக்கோங்க. बंदूक लॉक थी, इसका मतलब मैं ना ट्रिगर दबा सकता हूँ और ना ही गोली चला सकता हूँ. இதுல बंदूक அப்படின்னா துப்பாக்கி, பந்தூக் லாக் थी துப்பாக்கி லாக் ஆயிருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க பந்தூக் லாக் थी லாக் ஆயிருந்தது அப்படிங்கிறதுக்கு லாக் थी. इसका मतलब, इसकाனா இதோட, मतलब அப்படின்னா மீனிங் அர்த்தம். இஸ்கா மத்லப் அப்படின்னா இதோட அர்த்தம். மேன்னா நான், இதுக்கப்புறம் ஒரு நான் வருது பாருங்க, அது எதுக்குன்னா ட்ரிகர் தபா சக்தா ஹூ, ட்ரிகர் அழுத்த முடியும் அப்படின்னு இருக்கு. முன்னாடி ஒரு நான் போட்டதுனால ட்ரிகர் அழுத்த முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தது பாருங்க ஆர் அப்படின்னா அதுக்கப்புறம், ஆர்ங்கிறது ஒரு கனெக்டர் வேர்ட். நாஹி மறுபடியும் அதே மாதிரி நான் போட்டு ஆரம்பிக்கிறீங்க. எதுக்குன்னா கோலி சலா சக்தாஹும், சுட, கோலி சலாவோ அப்படின்னா சுடுன்னு அர்த்தம், துப்பாக்கிய வச்சு சுடுன்னு அர்த்தம். கோலி சலா சக்தாஹும் அப்படின்னா சுட முடியும்னு அர்த்தம். முன்னாடி ஒரு நான் போட்டதுனால சுட முடியாதுன்னு ஆயிடுச்சு. இந்த ஹீ எதுக்கு போட்டிருக்கீங்கன்னா, ஹீங்கிறது இதுவும் அதுவும், ட்ரிகரும் அழுத்த முடியாது, சுடவும் முடியாது. அப்ப இதுவும் அதுவும் அப்படின்னு வருதுல்ல, அத குறிக்கிறதுக்கு தான் அந்த ஹீ. கன்னை என்ன பண்ணுனா ஒருத்தரை சுட முடியும் அப்படின்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா இப்ப பாருங்க, கன்னை எப்படி யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருச்சு, ட்ரிகர்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு, அத ஹிந்தில எப்படி சொல்லணும்னு புரிஞ்சிருச்சு இல்லையா? கற்க கற்க கல்லம் கற்க. இப்ப எதுக்கு இந்த பாட்டு? இந்த கன் எவ்வளவு வரும்? ஒண்ணு வாங்கணும். போன தீபாவளிக்கு 150 ரூபா இருந்தது, இப்ப ஜாஸ்தியாகி 200 ரூபா இருக்கும். ஒரிஜினல் கன் ஒண்ணு வாங்கி காட்டுறேன். ஒரிஜினல் கன்னு வச்சிருந்தா கற்க கற்க கல்லம் கற்க எல்லாம் பாட முடியாது. ஜெயிலுக்குள்ள போய் தேனே தென்பாண்டி மானே தான் பாடணும். போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பசங்களை விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பையனை விஜய் சேதுபதி சுட்டு கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லி என்கொயரி கமிஷன்ல ஸ்டேஷன்ல இருந்து அவங்க எல்லாரும் வர சொல்லிருப்பாங்க. அப்ப ஒருத்தர் ஆபீசர் கிட்ட சொல்லுவாரு, எனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. मैंने जो कुछ भी जानता था वो सब तुम्हें बता दिया. मैंने அப்படின்னா நானு, ஜோ குச் பி, இதுல குச்சுங்கிறது கொஞ்சம், பி அப்படின்னா அதுவும் இதுவும், அதுக்கு பி சொல்லுவோம் இல்லையா? இப்ப இதுல நீங்க கவனமா பாருங்க, ஜோ குச் பீன்னு இருக்குல்ல, இதுல இந்த குச் இல்லாமலும் நீங்க பேசலாம். ஜோ பி ஜான்தா தா, எனக்கு என்ன தெரியுமோ அப்படிங்கிறதுக்கு ஜோ பி ஜான்தா தா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா பேச்சு வழக்குல இந்த
எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு ஜோ குச்சு பி இது சேர்த்தே சொல்லுவீங்க. அப்பதான் என்னெல்லாம் தெரியுமோ அப்படிங்கிற பொருள் வரும். ஜோ குச்சு பி அப்படின்னா தெரிஞ்சதெல்லாம். ஜாந்தா அப்படிங்கிறது எதுக்குன்னா தெரியறது. ஜானோ அப்படின்னா தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம். ஜாந்தா தானா எனக்கு தெரிஞ்சது. வோ அது. சப் அப்படின்னு போட்டதுனால அதெல்லாம். வோ சப் அதெல்லாம். தும்ஹே உங்களுக்கு. பதா தியா சொல்லிட்டேன். இது பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலத்துல நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு, நான் சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த தியா சொல்றீங்க. பதா தியா. இந்த ஜோ குச் பி இது நீங்க நார்த் இந்தியால இருக்கிறீங்க அப்படின்னா தினமும் 10 தடவை கேட்டுருவீங்க. உதாரணத்துக்கு பாருங்க, டிமார்ட்ல பில்லிங் செக்ஷன்ல எல்லா திங்ஸையும் பில் பண்ணதுக்கு அப்புறம் ஜோ குச் பி ஹே பேக் மே டாலும், இங்க என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து பேக்ல போட்டுரு அப்படின்னு சொல்றதுக்கு இப்படி பேசுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கன் இருந்த ரூம் ஈஸியா ஓபன் ஆனது எப்படி அப்படின்னு திடீர்னு விஜய் சேதுபதிக்கு ஞாபகம் வரும். அப்ப ஸ்டேஷன்ல போய் திறந்து பார்க்கும் போது மேல இருக்கிற தாழ்பால் உடைஞ்சிருக்கும். ஏ கியா ஹே, கிஸ்னே தாலா தோடா. ஏ இது, கியா அப்படின்னா என்ன, ஏ கியா ஹே இது என்னது அப்படிங்கிறதுக்கு ஏ கியா ஹே, கிஸ்னே. இந்த நே ஏற்கனவே நம்ம பல வீடியோல நான் வந்து இந்த நே எதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கிஸ்னே அப்படின்னா உடைச்சது யாரு அப்படின்னு கேக்குறீங்க. யாரு உடைச்சா அப்படி இல்ல, இத உடைச்சது யாரு அப்படின்னு கேக்குறீங்க. இங்கிலீஷ்ல பாசிவ் வாய்ஸ்னு வரும்ல, அதுதான். அதனால இந்த கிஸ்னே போட்டிருக்கீங்க. தாலா அப்படின்னா தாழ்பால், தோடா அப்படின்னா உடைக்கிறது. இதுக்கப்புறம் நீங்க தோடோனா உடைக்கிறது, கிஸ்னே தாலா தோடானா தாள உடைச்சது யாரு அப்படிங்கறத மறக்கவே மாட்டீங்க. சாபி லகாக்கர் खोलेंगे तभी तो ताला तोड़ सकते हैं. சாபினா சாவி, லகாக்கர் அப்படின்னா லகாவோ அப்படின்னா போடுறது, லகாக்கர் அப்படின்னு நீங்க சேர்த்து சொல்றதுனால சாவி போட்டு தானே, சாவி போட்டதுக்கு அப்புறம் அதுக்குதான் அந்த கருங்கிறத சேர்த்து பயன்படுத்துறோம். சாபி லகாக்கர் சாவி போட்டதுக்கு அப்புறம் தானே. ஒருத்தரை சொல்லாம நிறைய பேர் அப்படின்னு சொல்றதுனால இந்த கோலேங்கே, யாரா இருந்தாலும் சாவி போட்டாதானே திறக்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு கோலேங்கே திறந்திருப்பாங்க. தபீதோ அப்பதானே, அதுக்குதான் தபீதோ. தாலா தோடு சக்தே தாள உடைக்க முடியும். சக்தேனா முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். தோடு சக்தேனா உடைக்க முடியும். தாலா தோடு சக்தேனா தாழ உடைக்க முடியும். இப்ப இதுல கவனிச்சு பாருங்க, கோலேங்கே அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு சொன்னோம் இல்லையா, அதனாலதான் அந்த ஹேங்கிறது வருது. செண்பகமூர்த்தி தான் கன் எடுத்துட்டு வந்தாரு அப்படிங்கறதால கண்டிப்பா செண்பகமூர்த்தி தான் கன்னை கிளாக் பண்ணி சுடுறதுக்கு ரெடியான பொசிஷன்ல விஜய் சேதுபதி கிட்ட கன்னை கொடுத்துருக்கணும். ஆனா ஆரம்பத்துல இருந்தே செண்பகமூர்த்தி மேல விஜய் சேதுபதிக்கு டவுட்டே இருக்காது. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னா, ஒருவேளை ராகவன் உள்ளுணர்வு மாதிரி சேதுபதி உள்ளுணர்வு அப்படின்னு ஏதாவது இருக்கலாம். நம்ம ஹிந்தி பேசும்போதும் இப்படிதான். சில சமயம் நம்மளோட உள்ளுணர்வு என்ன பேச சொல்லுதோ அதை பேசிட வேண்டியதுதான். உதாரணத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு 2-3 ஹிந்தி வார்த்தை ஞாபகம் வரும். மாலூம்னு சொல்றதா, ஜான்தான்னு சொல்றதா, பத்தா ஹே அப்படின்னு சொல்றதா. அந்த நேரத்துல எது கரெக்டான வேர்ட் அப்படின்னு தெரியாம திருன்னு முழிச்சுட்டு நிப்போம். 1த்துக்கு 3 வேர்டு ஞாபகம் வந்தாலும் பேச ஆரம்பிக்காம தயங்கிக்கிட்டே நிப்போம். உங்க உள்ளுணர்வு உங்களை பேச சொல்லுச்சு, என்ன பேசணும் அப்படிங்கறதையும் சொல்லுச்சு, 3 ஹிந்தி வார்த்தைகளை ஞாபகப்படுத்தவும் செஞ்சுச்சு. அப்பவும் நீங்க பேசாம நின்னீங்கன்னா அது உங்க தப்பு. ஞாபகம் வந்த ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு பேசிருங்க. தப்பானா சாரி கேட்டுக்கலாம். ஒரே ஒரு தடவை நீங்க கரெக்டான சிச்சுவேஷன்ல கரெக்டான வேர்டை போட்டு பேசிட்டீங்கன்னா அந்த வேர்டு சப்கான்சியஸா பிரெயின்ல ரெஜிஸ்டர்ட் ஆயிடும். அதுதான் உங்க உள் உணர்வு. இப்படி சப்கான்சியஸா ரெஜிஸ்டர் ஆன எதுவுமே உங்களுக்கு ஜென்மத்துக்கும் மறக்காது. அவரோட கன்ல அந்த சின்ன பையனை சுட்ட அன்னைக்கு ஸ்டேஷன்ல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் ரீக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாரு விஜய் சேதுபதி. கிரைம் நடந்த அன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்கெங்க நின்னுட்டு இருந்தீங்களோ அங்கேயே போய் நில்லுங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு. உஸ் தின் தும் ஜின் ஜகோं पर थे वहां जाओ. உஸ் அந்த, தின் அப்படின்னா நாள், தும் நீங்க, ஜின் ஜகோं எந்த இடத்துல, ஜின் ஜகோனா எந்த இடத்துல அப்படின்னு அர்த்தம். பர் தே இடத்துல அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்குதான் அந்த பர். ஜின் ஜகோं पर அப்படின்னா எந்த இடத்துல. தே இது எதுக்கு தே போடுறீங்க அப்படின்னா எல்லார்கிட்டயும் சொல்றாரு, அதனால தே. வஹானா அங்க, ஜாவோ ஆர்டர் பண்றதுனால ஜாவோ அப்படின்னு முடிச்சிடுறீங்க. மரியாதையா சொல்றதா இருந்தா ஜாயே அப்படின்னு சொல்லிருப்பீங்க. விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த பசங்க ஓட முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அவங்கள புடி அப்படின்னு சொல்றதுக்கு உசே பக்கடோ. உசே அப்படின்னா அவனை, உஸ் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். உசே அப்படின்னா அந்த பையனை, மரியாதை இல்லாம சொல்றதுனால அந்த பையனை அப்படிங்கிறதுக்கும் நீங்க உசே அப்படின்னு யூஸ் பண்றீங்க.
பக்கடோ அப்படின்னா புடின்னு அர்த்தம். இதே நீங்க மரியாதையா சொல்லணும் அப்படின்னா உன்ஹே அப்படின்னு சொல்லுவீங்க. இது சின்ன பையன் தானே, அதனால உசே அப்படின்னே சொல்லிடுறீங்க. ஒரு பொருளை சொல்லணும் அப்படின்னாலும் நீங்க உசே அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பேட்ட புடி, கிரிக்கெட் பேட்ட புடி அப்படின்னு சொல்றதுக்கும் பேட்கோ பக்கடோ அப்படின்னு சொல்லலாம், உசே பக்கடோ அப்படின்னு சொல்லலாம். அவனை கொல்லு அப்படிங்கிறதுக்கு ஹிந்தில என்ன சொல்லணும்? இன்னைக்கு என்ன வயலன்ஸ் கொஞ்சம் ஓவரா இருக்கு? சும்மா ஒரு ஆர்வம் தான். டிஸ்கிரிப்ஷன்ல கீழே குவிஸ் இருக்கும், முயற்சி பண்ணி பாருங்க, புரியும். ஸ்டேஷன்ல அன்னைக்கு இந்த பிரச்சனை நடந்தப்ப தேவையில்லாம ஒருத்தர் ஸ்டேஷனுக்குள்ள ஓடி வந்திருப்பாரு. அவர்கிட்ட எதுக்கு ஓடி வந்தீங்க அப்படின்னு கேட்டா பொய் சொல்லுவாரு. அதுக்கு விஜய் சேதுபதி நல்லா யோசிச்சு நான் நம்புற மாதிரி ஒரு பொய்யா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. मुझे ऐसा झूठ बताओ जिस पर मैं भरोसा कर सकूं. मुझे என்ன பார்த்து ऐसा ऐसा இங்க எதுக்கு வருது அப்படின்னா அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு ऐसा அப்படின்னு சொல்லுவோம். இந்த நம்புற மாதிரி போய் சொல்லு அப்படிங்கறதுல ஒரு மாதிரி வருது இல்லையா, அதுக்குதான் அந்த ऐसा அப்படி யூஸ் பண்றோம். ऐसा झूठ, झूठனா பொய், बताओ அப்படின்னா சொல்லு, ऐसा झूठ அப்படின்னா நம்புற மாதிரி பொய். ஜிஸ் பர் அப்படிங்கிறது அந்த பொய் மேல, ஜூட்டு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க இல்லையா பொய், அந்த ஜூட்டு மேல அப்படிங்கிறதுக்கு, பொய் மேல அப்படிங்கிறதுக்கு அந்த ஜிஸ் யூஸ் பண்றீங்க. ஜிஸ் பர் பொய் மேல, மே நான் பரோசா நம்பிக்கை, கர் சக்கும் பரோசா கர் சக்கும் அப்படின்னா நான் நம்ப முடியற மாதிரி. இதுவும் நீங்க ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேக்குற ஹிந்தி சென்டென்சஸ்ல ஒண்ணு. உதாரணத்துக்கு பாருங்க, நான் லேப்டாப் வைக்கிற மாதிரி எனக்கு ஒரு டேபிள் கொடு அப்படின்னு சொல்றதுக்கு मुझे ऐसा टेबल दो जिस पर मैं लैपटॉप रख सकूं. அந்த கான்ஸ்டபிள்ஸ விசாரிக்கும் போதுதான் விஜய் சேதுபதிக்கு தெரியும் ஒரு காஸ்ட்லியான டிவிய லஞ்சமா கொடுத்து இந்த வேலைய செய்ய சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. மேரி பத்னி கோ மெஹங்கி டிவி பசந்த் ஆயி. மேரி பத்னி என்னோட வைஃப், பத்னினா வைஃப், மேரி அப்படின்னு ஏன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வைஃப்ங்கிறது ஃபீமேல், பெண் அப்படிங்கிறதுனால மேரி அப்படின்னு யூஸ் பண்றீங்க. மேரி பத்னி கோ என்னோட வைஃபுக்கு மெஹங்கி டிவி, மெஹங்கினா விலை உயர்ந்தது, மெஹங்கி டிவி பசந்து பிடிக்குது, அதுக்கு பசந்து அப்படின்னு சொல்றோம். பசந்து ஐ அப்படின்னா பிடிச்சிருந்தது. ஸ்டேஷன்ல அன்னைக்கு அந்த பசங்களை விசாரிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பையனை சுட்டது விஜய் சேதுபதியோட தப்பு இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடிச்சாரு, இது எப்படி கிராக் பண்ணாரு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்டேஷன்ல போய் விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாருன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து கரெக்டா அன்னைக்கு ஸ்டேஷன்ல என்ன நடந்தது அப்படின்னு, யார் யார் எங்கெங்க நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற வரைக்கும் ஒரு படம் மாதிரி மைண்ட்லயே ரீக்ரியேட் பண்ணுவாரு. ஒருவேளை அன்னைக்கு ஸ்டேஷன்ல நடந்திருந்தத இவரு ஒரு புக்லயோ இல்ல ஒரு ஒயிட் போர்ட்லயோ பார்த்து படிச்சிருந்தாருன்னா இவரால இந்த பிரச்சனைய சால்வ் பண்ணிருக்கவே முடியாது, இந்த கேஸ கிராக் பண்ணிருக்கவே முடியாது. இததான் பவர் ஆஃப் விஷுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படிக்கிறத படங்களா, காட்சிகளா, கேரக்டர்ஸா ஞாபகம் வச்சுக்கும் போது நம்ம படிச்சது ஜென்மத்துக்கும் மறக்காது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நம்மளோட ஹிந்தி வித் சுபா சேனல்ல இருக்கிற ஏதாவது ஒரு வீடியோ, ரேண்டமா ஏதாவது ஒரு வீடியோவை சூஸ் பண்ணி பாருங்க. ஒரே ஒரு வீடியோல கூட கேரக்டர்ஸோ பிக்சர்ஸோ இல்லாம நான் ஹிந்தி சொல்லி கொடுத்துருக்கவே மாட்டேன். வெறும் ஹிந்தி தமிழ் எழுத்துக்களை மட்டுமே வச்சு நான் ஹிந்தி சொல்லி கொடுத்த மாதிரி ஒரு வீடியோ கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. நான் ஹிந்தி சொல்லி கொடுக்குற டெக்னிக் பேரு ஃப்ளூவன்சி பூஸ்ட் டெக்னிக். அந்த டெக்னிக்கோட சீக்ரெட்டே இதுதான். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த படத்தோட பேர் ஞாபகம் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. வட இந்தியர்கள் எல்லாரும் பல நூறு வருஷமா இயற்கையாவே ஹிந்தி பேசுறவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வேர்ல்டு ஃபேமஸ் நார்த் இந்தியன், ஆனா அவருக்கு ஹிந்தி தெரியாது. நம்ப முடியல. அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பாருங்க. ஒரு தடவை நீங்க நம்ம சேனல்ல வீடியோ பார்க்கும் போதும் வீடியோ கூடவே குவிஸ் இருக்கு. குவிஸா இங்க ட்ரை பண்ணி பாத்துருவோம். சரியோ தப்போ குவிஸ அட்டெம்ப்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியாம கொஞ்சம் ஹிந்தி வார்த்தைகள் உங்க மெமரிக்கு போயிடும்.